டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் வாரம் ஒரு ஸ்டார்ட் அப்பை சந்திக்கிறோம். அவங்களுடைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், அப்புறம் இன்குபேட்டிவ் ஜேர்னி, அவங்க எப்படி அந்த தொழிலில் முன்னேறினாங்க, எப்படி இந்த லெவலுக்கு ரீச் ஆகியிருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க, அது எப்படி சமூகத்திற்கு பயன்படுகிறது என்பது பல விஷயங்களை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாரமாக பார்த்துட்டு வரோம். அதே வகையில் இந்த வாரம் நாம் ஒரு புதிய ஸ்டார்ட் அப்பை பார்க்க போகிறோம். அவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது, அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்க சர்வீஸ் என்ன, அது சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுது, அவங்க இருக்கிறதுனால எப்படி ஒரு சமூகத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது நாம் மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நாம் தினந்தோறும் ஒரு உணவு சாப்பிட்டுட்ருக்கோம். நாம் உணவு சாப்பிட்றோம், காய்கறிகளை சாப்பிட்றோம், பழம் சாப்பிட்றோம், நிறைய விஷயங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, உடம்புக்கு நல்லது தானா, அல்லது நம்ம கன்சியூம் பண்ணுற அத்தனையுமே எந்த ஒரு மருந்து அல்லது கெமிக்கல் இல்லாமல் இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு கேட்டால் யாருக்குமே அது சரியாக பதில் சொல்ல தெரியாது. அப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் கெமிக்கல் கலந்து இருக்குது. அது இப்போ இருக்குது இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ப்ரொடக்ஷன் நிறைய தேவைப்படுது, பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும். அதே நேரத்தில் தேவைகள் மிக விரைவில் கிடைக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு ஆப்பிள்னால் இன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்றது போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயுமே ஒரு ஆப்பிளையும் அல்லது ஒரு பனானாவும் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போது பாப்புலேஷன் அதிகமாக, அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி சப்ளை செயினும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போது நம்ம விளைஞ்ச ஒன்றும் மரத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா அது பழுக்க வைக்கணும், அல்லது ஒரு பதத்துக்கு வரணும். அப்படின்னா இயற்கையாக பழுக்கணும், இயற்கையாக அந்த ஒரு பதத்துக்கு சாப்பிட்ற லெவலுக்கு அது வரணும்னா அதுக்கு நம்ம நாள் நிறைய தேவைப்படுது. ஆனால் அதுக்கு பொறுமை இல்லை நம்மக்கிட்ட. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அவங்களுக்கும் அதில் பொறுமை இல்லை, ஏன்னா லாபம் அடிப்படுது. இப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்னென்னு அப்படியே யோசித்த இந்த ஸ்டார்ட் அப் இப்படி நம்ம சந்திக்க போகிற மிஸ்டர் குரு விக்னேஷ் தான். அவரோட பார்ட்னரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஜினியர்ஸ் தான் 2 பேருமே. ஏன் நாம் நேச்சர் எப்படி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த பாதுகாப்பை கெமிக்கல் தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம், அந்த சூழலில் எப்படி இந்த உணவுப் பொருட்களை நம்ம பதப்படுத்தி அதை பக்குவமாக மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் உருவானது தான் இந்த கம்பெனி. அதை குறித்து அந்த ஜேர்னி, நாம் எப்படி கடந்து வந்த பாதைகள் என்ன, அவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது, இன்றைக்கி எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட் இருக்குது, இல்லை இங்கே இந்தியாவில் எப்படி இருக்குது இந்த மார்க்கெட்டு, மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குது, அப்படி குறித்த நிறைய விஷயத்தை இன்றைக்கி பேச போகிறோம். அவங்க எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பாக தன்னுடைய ஜேர்னியை பயணத்தை ஆரம்பித்தாங்கன்றது சொல்லும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவரை நாம் சந்திப்போம். உங்கள் சார்பாக குரு விக்னேஷ், உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இம்பென்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நான் முதல்ல நினச்சேன்னா இது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு விஷயம், அதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களை சமயத்து தெரியுது இது ஒரு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு உங்கள் ப்ராடக்ட் எப்படி பயன்படுது. இந்த என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கிறீங்க, எப்படி அதை சர்வீஸ் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க இம்பென்சஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு பேர் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா இங்கே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நானும் என் கோஃபவுண்டர் 2 பேருமே இன்ஜினியர்ஸ் தான் பேசிக்லி. ஸோ எங்களோட ஸ்ட்ராங் டொமைன் இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ், இந்த சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ் பண்ணுற அந்த சைடில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் எங்களுக்கு சரி நம்ம இந்த ஃபீல்டில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தேவைப்பட்டது. இந்த சென்சார்ஸ் கண்ட்ரோலர்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும் சொசைட்டிக்கு, எங்கே யூஸ் பண்ணால் எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்ரி இண்டஸ்ட்ரி எங்களுக்கு பட்டுச்சு. எஸ்பெஷலி எதுக்கு நாங்கள் இந்த அக்ரி இண்டஸ்ட்ரி வந்தோம் அப்படின்னா, இப்போ எங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷன் ஃபீல்டில் தான். நானாகட்டும் என் கோஃபவுண்டர் மிஸ்டர் தினேஷ் நாராயணன் இருக்கார். ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த அக்ரி வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷன் சைடில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது நிறையா ஒரு அக்ரிகேட்டர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் அக்ரி சப்ளைஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சீட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிக்கும், அப்புறமா ஃபார்மிங் நடக்கும். ஃபார்மிங் முடிஞ்சதுக்கப்புறமா வர்ற இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பேர் போஸ்ட் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மிங்கில் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அது ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஹவுஸ்னு ஒன்று போகும், அதுக்கப்புறமா ஒரு அக்ரிகேட்டர் கிட்ட போகும், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் போகும், ரீட்டைலர் போகும், கடைசி எண்ட் கன்சூமர் வரும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி. அது நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரீம்லைன் நம்ம ஊரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் சைடில் என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்தா நாங்கள் ஆப்பிள் ட்ரேடர்ஸ், அப்புறமா பனானா ட்ரேடர்ஸ், மேங்கோ ட்ரேடர்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்குலாம் அந்த கோல்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணுறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப ட்ரூ. இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் சைட், கன்சம்ஷன் சைட் 2 சைடு எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரொடக்ஷன் சைடுங்கும் போது நம்ம அந்த ரூரல் ஏரியாஸ், நம்ம கிராமப்புறம் பக்கத்தில் இருக்கும்,
கூட்டமும் நிறைய அங்கே இருந்தது. ஸோ அவங்க டேரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, சாப்பிட்டாங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சில ஐட்டம் தான் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி நம்மளுக்கு இந்த அர்பன் சைடு வரணுன்றது. இப்போ என்னென்னா நம்ம இந்த அர்பனைசேஷன் வந்ததுனால எல்லாருக்குமே கொஞ்சம் வேலை வாய்ப்பு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால நிறையா பீப்புள் வந்து அங்கே நம்ம ரூரல் இருந்து அர்பன் மூவ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் என்ன ஆச்சுன்னா கன்சம்ஷன் சைடு ஜாஸ்தி ஆகிட்டே போயிடுச்சு, வேற ப்ரொடக்ஷன் சைடு அங்கேயே தான் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கட்டம் இருக்குது, ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சம்ஷனுக்கு கொண்டு வந்து அந்த மெட்டீரியல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸோ தட் அவங்க கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்ட், எங்களை ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்த வைக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் ரிப்போர்ட் வந்தது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2016 வந்த ரிப்போர்ட் அது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2050 இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கோ அதை விட அப்படியே டபுள் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 2050 நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு நார்மலாக கொண்டு வரணும்னா இன்றைக்கி அதாவது 2016 என்ன இருக்கோ அதை விட அப்படியே டபுள் த டைம் உங்களுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். பட் இதில் ஒரு 2 இஷ்யூ இருந்தது. என்ன இஷ்யூனா ஒரு பக்கம் நம்ம எவ்வளோ ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் ஆல்மோஸ்ட் 30% வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடுது நம்ம பிளேட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஸோ நம்ம பிளேட்லேருந்து நம்ம தூக்கி போகிறது தனி, நம்ம பிளேட்டு வரதுக்கு முன்னாடியே கெட்டு போகிறதோ இல்லாட்டினா வந்து கொஞ்சம் சரியாக பழுக்காமல் இருக்கிறதோ இல்லை பூச்சி கடிச்சோ அந்த மாதிரி. ஸோ அதுலேயே ஒரு 30% வேஸ்ட்டாக போயிடுது. இன்னொரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்காக எங்கெல்லாம் ஃபெர்டைல் லேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வீடு கட்டி கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்திருந்தாலும் நமக்கு ப்ரொடக்ஷன் ஏரியாவும் கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வேஸ்டேஜும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடுச்சு. பட் நம்ம எய்ம் பண்ணுறது என்னன்னா 2050 வந்து டபுள் த ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிறோம். ஸோ அப்படியே கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, சரி நம்ம அந்த வேஸ்டேஜ் குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா, ஸோ அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. இம்பென்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் வி ஸ்டார்ட். நானும் என்னோட கோஃபவுண்டர் சொன்ன மாதிரி தினேஷ் நரவன் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணது 2017. ஆனால் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா 2019 ஆகஸ்ட்டில் தான் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் தேவைப்பட்டது. எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொண்டு வரணும், அந்த ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி பொசிஷன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் அதை ஒர்க் பண்ணி 2019 வி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. அப்போலேருந்து நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இது எப்படி ஆரம்பிச்சிங்க எப்படிங்களா அந்த ஐடியான்னு சொன்னீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரும். ஆக்சுவலாக இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, அதாவது நேச்சுரலாக வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி அப்போ சொன்ன மாதிரி கிராமங்கள் நிறைய இருந்தது, மக்கள் அங்கேயே இருந்தாங்க, அவங்க அப்படியே எடுத்து பழுத்தோன்னே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பாப்புலேஷன் வந்து அதிகமாகிடுச்சு, ரெண்டாவது அர்பனைசேஷன் அதிகமாகிடுச்சு, ரெண்டாவது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஃப்ரூட்ஸ் வருது. இப்போ அது பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு போயிட்டோம். ஆனால் இங்கே என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? இப்போ நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து ஆர்கானிக்காக நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. பட் இங்கே நீங்கள் அந்த சூழலை எப்படி உருவாக்குறீங்க இங்கே? ஸோ இதில் நாங்கள் எப்படின்னா நாங்கள் வந்து இம்பேக்ட் ஃப்ரெஷ்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம் எங்கள் கம்பெனியில். ஸோ இந்த இம்பேக்ட் ஃப்ரெஷ் பிராண்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ஷெல்ஃப் லைஃப்பை ஒரு நேச்சுரல் வேவாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இஃப் இன்கேஸ் ரைப்பன் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராவாக நம்ம தான் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கிறதுனா அதை எப்படி ரொம்ப கரெக்டாக பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னா நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துப்போம். இப்போ பனானா எடுத்துக்கிட்டோன்னா பனானா வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு தேனி கம்பம் சைடு அந்த சைடில் இருக்கும், இல்லைன்னா திருச்சி கிட்டே நம்மளுக்கு முசிறி தொட்டியம் இந்த ஏரியாவிலலாம் அவங்க வரும். ஸோ இதில் முக்கால்வாசி பனானா நமக்கு சென்னைக்கு வரும்போது என்ன ஆகும்னா அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே நல்லா ராவாக தான் காயை தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா அதை வந்து அவங்க அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வரும்போது டேமேஜில் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து அப்படியே ராவாக தான் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டில் கொடுத்ததுக்கப்புறமா அதை அவங்க சேல் பண்ணுறதுக்கு அது பழுத்தாக தான் சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்னா முன்னாடிலாம் வந்து நமக்கு இந்த இஷ்யூலாம் இருந்தது, அதாவது எப்படின்னா கார்பைட் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அப்புறம் எத்தனால் லிக்விடில் வந்து முக்கிய எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூலாம் இருந்தது. ஸோ இந்த இஷ்யூ கவர்மெண்ட்டுக்குமே ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்தது. அவங்களாலேயும் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ட்ராவல் பண்ணி வரணுங்கிறது ஒரு கரெக்டான ரீசன், ராவாக தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ரீசனாக தான் இருந்தது. அவங்க பழமாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணும்போதுன்னா நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு வந்து அது ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து சொன்னாங்க
எத்திலீன் அப்படிங்கிற கேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கேஸ் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா 150 ppm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ 150 ppm எத்திலீன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 150 ppm யூஸ் பண்ணி நீங்கள் எத்திலீன் ஃப்ரூட்ஸை பழுக்க வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப சேஃப் ஃபார் கன்சம்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன சேலஞ்ச் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்திலீனை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ என்னன்னா நிறையா சென்சார்ஸ்லாம் வந்து வேணும் அப்படிங்கும்போது இந்தியாவில் வந்து அந்த சென்சார்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது கிடைக்கிறதுக்கு. அப்போ வந்து வெளியே ஒரு சில கண்ட்ரீஸில் எத்திலீன் சென்சார் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊரில் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. யாருக்குமே அது வந்து ஒரு எக்கனாமிக்கலி வயபிள் ஆப்ஷனாக இல்லை. ஸோ அதனால அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி எத்திலீன் அலவுடு தானே சொல்லிட்டு எத்திலீன் ஸ்ப்ரே கேன்ஸோ இல்லாட்டினா அது எத்தனால் லிக்விட் யூஸ் பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி பழுக்க வச்சாங்க. ஸோ என்ன ஆகுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்னையில் ஒரு மார்க்கெட்டில் வந்து இறங்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த ஒரு வாழை தார் இருக்குன்னா அந்த தார் மேலே அந்த கேனை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சாக்கை வச்சு மூடி வச்சுருவாங்க. அது பண்ணிட்டோன்னா ஓவர் நைட்டில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பழம் வந்து நீங்கள் எடுத்து கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு எத்திலீன் வேல்யூ வந்து 2000-3000 ppm போகும். அவங்க அலோவ் பண்ணுற லிமிட் வந்து 150 ppm தான். பட் இங்கே 2000-3000 ppm போகும். சரி இப்போ இதனால நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனைனா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஒரு லேபில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எத்திலீன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கெமிக்கல் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. இது எத்திலீன் ஆக்சைடு வந்து டேரெக்டாக கன்சம்ஷனுக்கு நம்மளுக்கு எதுவும் பெருசாக நம்ம ஹெல்த் அஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் ஸ்லோவாக நம்ம தொடர்ந்து இது கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஒரு இஷ்யூவாக வந்து முடியும் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில். நம்மளுக்கே தெரியும் இப்போ நம்ம போன ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கும் நமக்கு எவ்வளோ டிசீஸ்லாம் வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் கூட நம்மளுக்கு அந்த டிசீஸ் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அமையும். ஸோ இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் ஒரு சென்சார்ஸ் டெவலப் பண்ணோம். ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து நாங்கள் கோர் வந்து நாங்கள் இம்போர்ட் தான் பண்ணோம். பட் அதுக்கான டிரான்ஸ்மிட்டர் பாக்கி எல்லாமே வந்து நாங்கள் இன்னோஸில் டெவலப் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து ஒரு சிஸ்டமோட இன்டிகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா இப்போ இந்த பனானாக்கு வந்து ரைப்பனிங் சேம்பர்னு சொல்லுவோம். அந்த ரைப்பனிங் சேம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஒரு ரெஃப்ரிஜரேட் சிஸ்டம் போட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த எத்திலீன் கேஸை உள்ள அவங்க கேன் அடிப்பாங்க இல்லாட்டினா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். வேறு இப்போ நாங்கள் என்னென்னா ஒரு சிஸ்டம் கொடுத்தோம். அந்த சிஸ்டம் நீங்கள் உங்கள் ரைப்பனிங் சேம்பரில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள டெம்பரேச்சர் என்ன, ஹியூமிடிட்டி லெவல் என்ன, கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன, அப்புறம் எத்திலீன் லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா நான் வந்து செட் பண்ணிடுவேன் வேல்யூ 150 ppm மேலே நீங்கள் எத்திலீன் போகக்கூடாது அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன்னா என் சிஸ்டம் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலுமே 150 ppm மேலே எத்திலீன் வந்து உள்ள அலோவ் பண்ணாது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே நானும் வெளியேருந்து எத்திலீன் கேஸ் தான் கொடுக்குறேன். வேறு நான் வந்து 150 ppm மேலே கொடுக்குறதில்ல. ஸோ இதை நாங்கள் எப்படி வந்து லைக் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் இல்லை நாங்கள் எப்படி வந்து இதை மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு IoT டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த எல்லா சென்சார்ஸும் IoT டேஷ்போர்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டினியூஸாக டேட்டா வரும். அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே வந்து 150-200 ppm அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மெயின்டைன் ஆயிருக்குமே தவிர அதுக்கு மேலே உங்களுக்கு எத்திலீன் வேல்யூவே போயிருக்காது. ஸோ அப்படி போகாததுனால எங்களால் கேரண்டீடாக சொல்ல முடியும் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் ரைப்பன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் எத்திலீன் ஆக்சைடோ இல்லாட்டினா எதுவும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ அதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ரொம்ப அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு அடிப்படையாக ஏன் அந்த 150 to 200 தான் வைக்கணுமா? அது அந்த கான்செப்ட் எப்படி? ஏன்னா இவ்வளோ தான் வச்சா பாதிப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன் அந்த நம்பர் வைக்கிறீங்க? 300 வைக்கக்கூடாதா? ஏன் 100? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த நம்பரை சூஸ் பண்ணுறீங்க? ஸோ இப்போ இந்த 100 to 150 or 150 to 200 அது வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அவங்க ரிசர்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே எப்படின்னா நீங்கள் ஒரு வாழை மரத்தில் இருக்கும்போது அந்த வாழை மரத்தோட லீவ்ஸ்லேருந்து அந்த ஃப்ரூட்லேருந்தே வந்து எத்திலீன் நார்மலாக எமிட் ஆகும். எத்திலீன் பேர் வந்து நேச்சுரல் ரைப்பனிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எத்திலீன் எமிட் பண்ணி அந்த எத்திலீன் கேஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த காய் மேலே படும்போது தான் அது வந்து இந்த ரைப்பனிங் ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அப்படியே பழம் வந்து பழுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிட்டத்தட்ட நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இன்னும் வந்து மரத்தில் தான் இருக்குங்கிற ஸ்டேஜ் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100-150 ppm கொடுக்கும்போது அந்த பழங்கள் அந்த ரா பனானா வந்து இட் வில் ஃபீல் தட் ஓகே நம்ம வந்து மரத்தோட தான் சேர்ந்து இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பழுக்கிறதுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பழுக்க ஸ்டார்ட் ஆகும். பேசிக்கலாக இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஆகும். உங்களுக்கு வந்து பழம் பழுத்து அதாவது செமி ரைப்பண்டாக தான் வரும். கம்ப்ளீட் ரைப்பன் வந்து ஒரு சில பேருக்கு தான் கொடுப்போம். செமி ரைப்பண்ட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பாதி பழுத்து இருக்கும். ஸோ தட் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழம் வரணும். ஸோ அதுவும் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ டேஸ் பிளான் பண்ணும்போது 3 days to 4 days ரைப்பனிங் ப்ராசஸ் நடக்கும். அது பண்ணிவிட்டு டேரெக்டாக கொடுப்போம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த இயற்கையாக அது இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க உள்ள. அதே மாதிரி நான் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் வந்து அதை எப்படி நேச்சுரலாக ரைப்பன் ஆகணுமோ அதே மாதிரி அதை ரைப்பன் ஆகுது.
அதாவது நாம் இப்போ சப்ளை நிறைய தேவைப்படுது, மீன்ஸ் டிமாண்ட் நிறைய இருக்குது, ஆனால் ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு வருது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமையே இல்லை. ஆனால் இப்போ இயற்கையாக நம்ம காத்துட்ருக்க முடியாது. இப்போ இருக்கிற சூழலில் வந்து 3 நாள் பொறுமை இல்லை, இமீடியட்டாக சப்ளை பண்ணணும். அப்போ வந்து கெமிக்கலும் பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்கு. ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு புது நியூஸ், அதாவது அதுவே எமிட் பண்ணுது. ஸோ அதை வந்து நாம் அதை செட் பண்ணி கொடுக்குறீங்க, அதை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அந்த பழுக்கிறதுக்கு. அப்போ அதனால் ஒரு பாதிப்பு இல்லை இல்லைங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ் பல ஆண்டுகளாக இருக்குது இந்தியாவில். இப்போ இதில் என்ன உங்களோட யூஎஸ்பி என்ன? ஸோ இப்போ நம்ம இம்பாக்ட் ஃப்ரெஷ்ஷுக்கு யூஎஸ்பி என்னன்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது 2 சைடாக இருக்குது. ஒன்று வந்து இந்த ரைப்பனிங் சைடு, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு, அதாவது எப்படின்னா காய் எப்படி பழமாக்குறதுன்ட்டு. இது நம்மளுக்கு என்ன யூஎஸ்பி இருக்குன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு சில சிஸ்டம்ஸ் ரைப்பனிங் சிஸ்டம்னு வைக்கிறாங்க. அங்கே எப்படின்னா ஒரு அன்கண்ட்ரோல்டு ரைப்பனிங்காக போயிடும். அதாவது எப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டிங்கன்னா அவங்கள்ட்டே வந்து நீங்கள் சொல்லி 2 நாள் ரைப்பன் பண்ணணுப்பா, 1 நாள் ரைப்பன் பண்ணணுப்பானா அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் வந்து அவங்க மாற்றிட்டு இந்த எவ்வளோ எத்திலின் வேணுமோ அவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று என்னென்னா அதோட வேலை வந்து வெறும் எத்திலின் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் பார்க்குமே தவிர வேறு எதுவுமே பார்க்காது. வேற இப்போ எங்கள் சிஸ்டம் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லிமிட்குள்ளே அந்த எத்திலின் கொடுக்கும். அதர் தேன் தட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ஹெச்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல், அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு லெவல், இதெல்லாம் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோலும் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ், இந்த கம்ப்ளீட்டாக ஒரு ரைப்பனிங் ப்ராசஸ் நடக்கணும்னா கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும், கரெக்டான ஹியூமிடிட்டி இருக்கணும், கரெக்டான லெவல் ஆஃப் எத்திலின் இருக்கணும், கரெக்டான லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். ஸோ இது 4யுமே மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம். இன்னொன்று என்னென்னா நான் சொன்ன மாதிரி இதை வந்து நாங்கள் வந்து ஐஓடியோட இன்டிகிரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரிமோட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஆடிட் நிறையா பேருக்கு தேவைப்படும். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஆடிட் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்பிங் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. இதை நான் சொன்ன பனானா மாதிரியே தான் மேங்கோக்குமே கண்டிஷன். மேங்கோக்கு நம்ம எல்லாருக்கும் நியூஸில் பார்த்துருப்போம் எவ்வளோ வந்து நம்ம கார்பைட் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அதுன்ட்டு. ஸோ இதே கண்டிஷன் தான் மேங்கோக்கு. இன்னொன்று என்னென்னா அது வந்து சீசனல் ஃப்ரூட் வேறு. ஸோ அந்த சீசனில் அவங்க லாபம் பார்த்தா தான் உண்டு. ஸோ அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இந்த பல்பிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படின்னா, பல்பிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காயாக வந்து அதை நல்லா பழமாக்கி அதுக்கப்புறமா பல்ப் பார்க்கணும். ஸோ அந்த நல்லா பழமாக்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அப்போவுமே அவங்க வந்து இந்த மாதிரி இந்த எத்திலின் கேஸ் இன்ஜெக்ட் பண்ணுற பழக்கம் உண்டு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேஷன் வேணும், இல்லாட்டினா வந்து இந்த யூரோப்பியன் யூனியனோட சர்டிஃபிகேஷன் வேணும் ஃபார் யூரோப்புக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மேங்கோட பல்ப்பையோ மேங்கோட பியூரியோ எடுப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது எத்திலின் ஆக்சைடு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக ரிஜெக்டட் தான். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கும். வேற இப்போ நம்ம சிஸ்டமில் என்னென்னா நாங்கள் வந்து கேரண்டியாக சொல்லிடுறோம், நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்திலின் ஆக்சைடு உள்ளே இருக்காதுன்ட்டு. இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆடிட்டட் ரிப்போர்ட் மாதிரி நாங்களே ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி டேரெக்டாக யார் சர்டிஃபிகேஷன் கமிட்டியோ அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த எஃப்எஸ்எஸ்ஐ வராங்க, இல்லாட்டினா வந்து இப்போ என்ஹெச்பிலேருந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு யாராவது செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா டேரெக்டாக எங்கள் டேஷ்போர்டில் இந்த டேட்டா எடுத்து பார்த்துடலாம். வேறு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ எத்திலின் வேல்யூ இருந்தது, என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம், CO2 லெவல் என்ன இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளீட் டேட்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஆடிட் பண்ணுறதும் ஈஸி, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் முடியும். ஸோ இது வந்து ஃபார் த ரைப்பனிங் சைட் இந்த சொல்யூஷனுக்கு. அதாவது இப்போ நாம் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த தேவைப்படும் போது அந்த கன்சியூமர்ஸுமே, அதாவது வாங்குறவங்க, இப்போ அந்த வியாபாரிகளும் வந்து போயிட்டு ஒரு இடத்துல பல்காக எடுக்கும்பொழுது ஒரு வாழைப்பழமோ அல்லது மேங்கோவோ வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னும் போது அதெல்லாம் சிலதை காற்றுல விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எத்திலின் லெவலையும் அதிகம் பண்ணி உடனே கொடுத்துட்றாங்க. ஆனால் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அது நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, அது கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுதான் அதுக்கு மேலே கட் ஆஃப் ஆகிடும். அது 150 அதுக்கு மேலே தாண்டாதுன்னும் போது அது ஒரு நல்ல செய்தி தான். அதாவது சமூகத்துக்கான செய்தி. என்னென்ன அதை நம்பி சாப்பிட்லாம், பழுக்க வைக்கணும், வேறு வழி கிடையாது. ஆனாலும் இந்த சிஸ்டம் இது மூலமாக நம்ம பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இது ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து அதுலேயும் வந்து இந்த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் வந்து ஏழையிலேருந்து பணக்காரங்க எல்லாருமே கன்சியூமர் இருக்காங்க. இது எல்லாருமே இதை செய்கிறாங்களா, இல்லை உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்களா, இல்லை எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? உங்களுடைய இந்த இது நேச்சுரலாக இந்த 150 ppmக்குள்ளே எத்திலின் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இந்த ப்ராசஸில் இருக்கா? ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம கன்சம்ஷன் சைடில் வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ அது பேசிக்காக சொல்லி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வெளியே போனோம் அப்படின்னா நம்மளாலையுமே கண்டுபிடிக்க முடியாது எது ஆர்டிஃபிஷியலி ரைப் பண்ணுறது, நேச்சுரலி ரைப் பண்ணி நம்மளால் கார்பன் வச்சு வழுக்காச்சாலும் நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற பாசிபிலிட்டி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி குவிக்காக காசு பார்க்கணும் அப்படிங்கிற வரும்போது என்னென்னா நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மார்க்கெட் டிமாண்டும் இருக்குது. ஒரு 4 நாள் வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு ஆகும்பா அப்படின்னு சொல்லி அவங்க 4 நாளைக்கு பிளான் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேலாம் எங்கேப்பா சப்ளை கொடுக்குறது, நெக்ஸ்ட் டேவே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்ளை டிமாண்ட் பிளானிங் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ரொம்ப அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறையா பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா
எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இப்போ நாங்களே எங்கள் கம்பெனிக்கு ஒரு விஷன் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, எங்கள் சொல்யூஷன் வந்து நாட் ஜஸ்ட் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஒரு கம்ப்ளீட் அக்ரி சப்ளை செயின்லேயே கொடுக்கணுங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டில் ஒரு பார் கோடோ ஒரு ஸ்கேனரோ ஒரு கியூஆர் கோடோ இருக்கும். அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்ம்லேருந்து வந்தது, எப்போ ஹார்வெஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஸ்டோரேஜில் வச்சோம், ஸ்டோரேஜில் இருக்கும்போது என்ன டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே கொடுத்துட்டு யூசரையும் கொஞ்சம் இன்னும் அவேர் பண்ணி நான் பெட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு பார்ட் தான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. வெரி குட். இல்லை என்னென்ன நல்ல விஷயந்தான், ஆனால் இன்னும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ அப்போனா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் லெவலில் இருந்தோ காலேஜ் லெவலில் இருந்தோ ஒரு கன்சூமராக என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், கன்சூமருக்கு என்ன அவேர்னஸ் வரணுன்றதை வந்து இன்னும் நிறைய பப்ளிசிட்டி கவர்மெண்ட் சைடு ப்ளஸ் என்ஜிஓ சைடு இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பண ஆசை வியாபாரிகளுக்கும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அது வந்து இயற்கையாக வர வேண்டியது, அவங்களுக்கு தான் வரணும். பட் உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து நல்ல எஃபர்ட்ஸு. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க. நார்மலாக வந்து யார் ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் இங்கே வந்து ஒரு இன்குபேஷன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கணும். நாம் நினைக்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அதுக்கு இந்த ஒரு எக்கோ சிஸ்டம் வேணும் உங்களுக்கு. அது எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி ஐஐடி ரிசர்ச் பார்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த டேக் வந்து எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படுது? நாங்கள் வந்து 2021 வந்து ஐஐடியோட இன்குபேட் ஆனோம். ஸோ நாங்கள் இன்குபேட் ஆனதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நானும் என் கோஃபவுண்டரும் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துடலாம், எண்ட் ஆஃப் த டே நான் என்ன தான் சொன்னாலுமே அந்த பிஸ்னஸ் பிளான் ஆக்கி எப்படி வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி சைடில் எப்படி அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் ஸ்ட்ராங்காக கொண்டு வரலாம், எப்படி பொசிஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து எங்களுக்கு வந்து இன்குபேஷன் செல் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அதர் சைடு இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸோட ஒர்க் பண்ணோம். இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட நாங்கள் ஒரு ப்ரொஃபஸரோட ஒர்க் பண்ணோம். எங்களுக்கு எப்படின்னா, இந்த நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் பற்றிலாம் பேசும்போது நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ நாங்கள் ஒரு சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற ரிசர்ச் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கிறது இருக்குது. அதை தவிர்த்து நாங்கள் இந்த கெமிக்கல்ஸ் பற்றி பேசும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரொஃபஸரோட கைடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த டெக்னிக்கல் சைட் ஆஸ் வெல் அஸ் அந்த பிஸ்னஸ் சைட், ஸோ அவங்களோட கைடன்ஸ் இருந்தது. மோர் தென் தட் அவங்களுக்கு எப்படின்னா மென்டரிங் கிளினிக் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கிறது உண்டு. மென்டரிங் கிளினிக் வந்து வீக்லி ஒன்ஸுங்கிற மாதிரி மென்டரிங் கிளினிக் இருக்கும். ஸோ அதில் எப்படின்னா நம்ம யார் மென்டாஸுங்கிற மாதிரி முதல்ல சொல்லிடுவாங்க. அதில் நம்மளுக்கு ஒருத்தரமா மென்டாஸ் இருக்காங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே போய் அந்த மென்டாஸ்ட்டு நம்ம கேட்கலாம். இந்த மென்டாஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி ஸ்டால்வர்ஸாக தான் இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் கைடன்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க அந்த இண்டஸ்ட்ரி கனெக்ட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்களும் அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டேக் இந்த நான் சொன்ன இந்த ஐஐடி அப்படின்னும் பொழுது இப்போ நீங்களும் நண்பரும் கோஃபவுண்டரும் வந்து இங்கே வராமல் இந்த ரிசர்ச் பார்க்கில் வந்து இன்குபேட் பண்ணாமல் நீங்களே இதை ஒரு வெளியில் வச்சு ரிசர்ச் பண்ணி போயிருந்தா, இல்லை இங்கே வந்ததுக்கு இந்த ரெண்டுக்கு வித்தியாசம், இந்த ஐஐடி ரிசர்ச் பண்ண என்ன வித்தியாசம்? அதான் எனக்கு எப்படின்னா மார்க்கெட் கனெக்ட்ஸ் ஈஸி. இப்போ யார்கிட்ட பேசும்போது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஐஐடி இன்குபேட்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஓகேப்பா சரி ஐஐடி கம்பெனியாக இருக்குது, ஸோ உங்கள்கிட்ட தான் ஸ்டஃப் இருக்கும், என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் சைடில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம போய் பேசுகிறது தான் வந்து ஒரு கஷ்டமான ஸ்டேஜ். பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த டோரை நாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த ஐஐடிங்கிற டேக். நம்ம போகும்போது நாங்கள் வந்து எங்களோட டெக் ஃபஸ்ட்டு நாங்கள் அனுப்புவோம். பிச் டெக் அனுப்பும்போதோ இல்லாட்டினா ப்ராடக்ட் பற்றி சேல்ஸ் டெக் அனுப்பும்போதோ கடைசியில் நாங்கள் அதை போட்டுருவோம். கம்பெனி பேர் போட்டு ஐஐடிஎம் இவங்க இன்குபேஷன் செல்லோட லோகோ போட்டு ஐஐடிஎம் இன்குபேட்டட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். ஸோ இந்த டேக் இருக்கிறதுனால ஓகே ஐஐடிஎம் இன்குபேட்டடா, சரி வா என்னங்கிறத பார்ப்போம் இப்படிங்கிறத பேசுவோம் சொல்லிட்டு அந்த இனிஷியல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இருக்குது. அதான் அந்த ஒரு நம்பிக்கை, அதாவது ஃபஸ்ட்டு உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கே இது தேவைப்படும். ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு அப்ரூவல் அது. வெரி குட். இப்போ இந்த ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் எவ்வளோ நாள் பண்ணீங்க நீங்கள் இங்கே? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும். ஆனால் இப்போ முடிச்சிட்டிங்க ரிசர்ச், இப்போ நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு நாங்கள் எப்போ அந்த இன்குபேஷன் பீரியட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ஸ்கேலிங் அப் ஃபேஸ் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் பட் இங்கே இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் இங்கே தான் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே தான் இப்போ உங்களுக்கு இது தொடங்கின பிறகு இந்த ப்ராடக்ட் நீங்கள் இந்த எத்திலின் லெவல், இந்த பிபிஎம் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான இந்த சர்வீஸ், இந்த செட்டப்பை பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்தியாவில் ஒண்டி நீங்கள் மாத்திரம் தான் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது, இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கும் பண்ணுறீங்களா? உங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது? ஸோ இப்போ இந்தியாவில் வந்து நம்ம என்னென்ன ரீஜன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட மெயின் மார்க்கெட்டே கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ பெங்களூரில் எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 20-30 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதர் தேன் தட் ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கோம், சென்னையில் அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கோம். சென்னையில் விட்டுட்டு தமிழ்நாட்டில் எங்கேன்னு பார்த்தோம்னா
நம்ம வந்து இந்த தொட்டியம்ங்கிற ஏரியாவில் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பனானாவோட ஒரு FPO ஒன்று இருக்குது, அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அதை விட்டு தேனி சைடு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வெளியே பார்த்தோம்னா, வெளியே இந்த சென்ட்ரல் லைக் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து டெல்லியில், மும்பையில் எல்லாமே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் தான் இந்தியா பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கத்தாரில், இஜிப்டில், இப்போ ரீசெண்டாக தாய்லாண்டில் கூட நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் எப்படின்னா வந்து அங்கே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் மாதிரி வச்சுருப்போம். ஸோ நாங்கள் வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குப்பா, நீங்கள் உங்கள் ஊரில் சொல்லுங்கள், ஏதாவது ஓகேங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்போட வச்சுட்டு நம்ம எப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட்லி நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியா விட்டு வெளியேனா கத்தாரில், இஜிப்டில் அண்ட் தாய்லாண்டில் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். வெரி குட். அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வச்சுருக்கீங்க ஒரு பகுதிகளில், இந்தியாவிலையும் வந்து முக்கியமான இடங்கள்லாம் நீங்கள் சொன்ன இடங்கள்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் கம்பெனி வந்து உங்கள் ஸ்டார்ட் அப் இங்கே இருக்குது, எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, இவங்க அங்கங்கே ஆட்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் எல்லாமே இங்கேருந்து தான் கொண்டு போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமா? ஸோ இப்போது கரண்ட்லி நாங்கள் வந்து ஒரு 8 மெம்பர் டீம் நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் எப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கு மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்களே தான் போகிறோம். ஸோ எங்கள் டீமே தான் போவோம், சர்வீஸ் அட்டன் பண்ணுறது எங்கள் டீமே தான் பண்ணுவோம். வேறு இப்போ அப்ராடில் பார்க்கும்போது இப்போ மிடில் ஈஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், இல்லை தாய்லாந்து ப்ராஜெக்ட்ஸாக இருக்குன்னா அங்கே எப்படின்னா நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்னு ஒருத்தரோட போவோம். ஸோ அப்போ அங்கே போகும்போது எப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர்ஸ் என்ன, அவங்களோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ப்ராடக்ட் என்ன, இது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு பில் பண்ணிவிடுவோம். அவங்க டேரெக்டாக கஸ்டமர் அங்கே பில் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு ஒரு AMC மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க அதோட மெயின்டெனன்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது இன்கேஸ் டவுட் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா எங்கள்கிட்ட கூப்பிடுவாங்க. இன்கேஸ் தேவைங்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்களும் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ இது ஆன்லைனில் தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இல்லை தே ஹேவ் டு கம் ஹியர் டேரெக்டாக இங்கே வரும்? பேசிக் ஆன்லைனில் கொடுப்போம். தே ஆர் நாட், நாங்கள் அங்கே போவோம் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் இப்போதைக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு நாங்களே சைட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ இன்ஸ்டால்ஸ் நாங்களே சொல்லிக் கொடுப்போம். இப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த மாதிரி இது மாட்டுங்க, இப்படி இருந்தால் இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுன்னா இப்படி சரி பண்ணுங்க, இப்படி பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி. இப்போ இது கவர்மெண்ட் சைடு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும்? ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன சப்சிடி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அவங்க சார்ந்த, அரசு சார்ந்த இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கும், அவங்கக்கிட்ட உங்களுக்கு இது மாதிரி இருக்கா? உங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது? இப்போ நாங்கள் இந்த திருச்சி பக்கத்தில் தொட்டியமில் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட தான். அது வந்து நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்ட் ஃபண்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு கோல்ட் ரூம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து இவங்க பனானா வச்சுட்டு அதை பழுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் கொடுத்த ரைப்பனிங் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அது இனிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணும்போது NHB தான் ப்ரப்போஸ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து சரி இங்கே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோடனே அந்த ஊர் மக்களுக்குலாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். இது இப்போ வந்து இது இப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து இதை என்னென்னலாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக பழுக்கும். ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துருவோம். அந்த வீடியோ அவங்களுக்கும் கொடுத்துருவோம், நீங்கள் கேட்குறதா டவுட்னா அதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அது இது பண்ணியிருக்கோம். அதுதான் தாண்டி இப்போ கவர்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ எங்களுக்கு EDIன்னு சொல்லிட்டு இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோடது. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு வந்து IVP கிராண்ட் ஒன்று கிடச்சிது இனிஷியலாக. நாங்கள் வந்து 2020 சென்னை வந்தோம். 2019 நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 2020 சென்னை வந்தோம். ஸோ சென்னை வரும்போது எங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஃபண்டிங்க்கு இதெல்லாம் சோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படும் போது EDIலேருந்து IVPயில் வந்து வவுச்சர் பின்னு சொல்லிட்டு அது ஒரு கிராண்ட் இருக்குது. அந்த கிராண்ட் வந்து 5 lakh rupees கிராண்ட். ஸோ அதில் வந்து எப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஐடியா இருக்குது, அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராண்ட் மணி மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இனிஷியலாக அந்த கிராண்ட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. வெரி குட். அதாவது இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி ப்ரைவேட்டுக்கும் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதர் கண்ட்ரிஸும் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேங்கோவோ அல்லது பனானோ, ஆப்பிளோ, வாட் எவர் இட் இஸ், அல்லது வெஜிடபிள்ஸ் அதை கொண்டு வராங்க. ஆனால் அவங்க விளைக்கிற விளையிறதெல்லாம் அவங்க தான் விளைக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரேஜ் தான் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் வந்து ப்ராடக்டே நாமளே அதை விளைக்கும் போதே பாதுகாப்பாக ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு பூச்சி மருந்து இல்லாமல், கெமிக்கல் இல்லாமல் தரணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்கள் கம்பெனிக்கு? இப்போ நாங்கள் எப்படின்னா வந்து இப்போ இம்பாக்ட் ஃப்ரெஷ்னு ஒரு பிராண்டு சொன்னேன். அதே மாதிரி ரொம்ப ரீசெண்டாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இம்பாக்ட் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த இம்பாக்ட் க்ரோவோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த க்ரோ ஆகிற டைமில், அதாவது இந்த ஃபார்மிங் டைம்லேயே வந்து நம்மளால் என்னெல்லாம் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட் வந்து அது கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்கிறதுக்கு, இல்லாட்டினா வந்து அந்த ஈல்டு கொஞ்சம் பெட்டராக எப்படி கூட்டணும் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன இதெல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு இம்பாக்ட் க்ரோங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கரண்ட்டாக இம்பாக்ட் க்ரோவில் வந்து நாங்கள் மஷ்ரூம் ஃபார்மிங் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ரீசன்னா நாங்கள் அக்ரி பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறனால எங்களுக்கு மஷ்ரூம்க்கு ஒரு கன்சல்டன்ட் கிடைச்சாங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட் மூலமாக மஷ்ரூம் எப்படி நார்மலாக க்ரோ பண்ணுறாங்க, அதை எங்கள் சிஸ்டம் வச்சு நாங்கள் எப்படி பெட்டராக இன்னும் க்ரோ பண்ணலாம், பெட்டர் குவாலிட்டி எப்படி கொடுக்கலாம், பெட்டர் ஒரு ஈல்டு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மஷ்ரூம்க்கு நாங்கள் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வேறு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அந்த க்ரோவில்? ஸோ இப்போ க்ரோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து இது அப்படியே டேரெக்டாக ஃபார்முக்கே டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ ஃபார்முக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தோம்னா,
நமக்கு வந்து அது சாயில் எப்படி இருக்குது, சாயில் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட என்பிகே லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிற தெரியலேருந்து எப்போ வந்து நம்ம டோஸ் பண்ணணும் வாட்டர், அதே மாதிரி வந்து எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், வெதர் ரிப்போர்ட்லேருந்து எல்லாத்தோட இன்டிகிரேட் பண்ணி அது ஒரு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்கலாங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஓப்பன் ஃபார்ம்ஸ் இல்லாமல் பாலி ஹவுஸ்னு சொல்லுவோம். அதாவது பாலி ஹவுஸ் போட்டு இப்போ இந்த ஹைட்ரோபானிக்ஸ் ஃபாக்பானிக்ஸுங்கிறதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மாதிரி ஆட்களுக்குமே இந்த சொல்யூஷன் வந்து கேட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படின்னா அவங்களுக்குலாம் எப்படின்னா டேரெக்டாக வாட்டரில் தான் க்ரோ பண்ணுறாங்க, சாயில் இல்லாமல். ஸோ வாட்டரில் தான் க்ரோ பண்ணுறாங்க, வாட்டரில் வந்து அவங்க வந்து ஒரு சில சால்வெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதை எப்படி ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆட் பண்ணலாம், எவ்வளோ அம்பலவபிள் லிமிட் இருக்குது, ஸோ அது கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ இப்படி இருந்தால் பிளான்ட் க்ரோ ஆகுமா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணி ஸோ அந்த சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ப்ரொவைட் பண்ணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் சொன்ன ஒரு கம்ப்ளீட் அக்ரி சப்ளை செயின் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ எப்படி இருக்கணும்னா ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்குறதே அப்படி தான். இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணோம்ப்பா, நாங்கள் அந்த ஃபார்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபார்ம் அடுத்து இந்த ஒரு ஸ்டோரேஜ் வந்துச்சு, இவங்கள்ட்ட எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்தது, இதை வச்சு ஸ்டோர் பண்ணாங்க, இப்படி இருந்தது. இதுக்கப்புறமா மூவ் ஆகும்போது இந்த ஒரு ரீஃபர் ட்ரக்கில் போச்சு, அதுக்கு எங்களோட சொல்யூஷன் இருக்குது, நாங்கள் அது எப்படி இருந்தது பார்த்தோம். இதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டில் போச்சு. சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு QR கோட் மாதிரி கொடுக்குறேன், ஸ்கேன் பண்ணுங்கள், இங்கே இருந்து எல்லாமே என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் அதோட ஜேர்னியே உங்களுக்கு தெரியும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் எப்படி ஈஸியாக இருக்குது, எப்படி கன்சியூம் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நம்பிக்கை வரும். அதாவது ஒரு ஃபார்ம் டு நீங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ் அந்த கடைக்கு போயிட்டு வாங்கி அதை சாப்பிட்ற வரைக்கும் உள்ள தகவல்கள் அதில் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஃப்யூச்சர். இப்போ அடுத்த ஃப்யூச்சராக இப்போ இது தவிர இந்த ஃபஸ்ட்டு சொன்னீங்களே இம்பேக்ட் ஃப்ரெஷ், அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இம்பேக்ட் ஃப்ரெஷ்ஷில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரைப்பனிங் சொல்யூஷன்ஸ் ஒன்று பார்த்தீங்க. இன்னொன்று என்ன, ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸுமே இருக்குது. இப்போ ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பனானா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பொமோகிரானேட் இருக்குது, இல்லாட்டினா ஆப்பிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இதுக்கெல்லாமும் ஸ்டோரேஜ் தேவை. இப்போ அதுக்குமே எப்படின்னா ஈவன் தோ இப்போ நம்ம ஊரில் பார்த்தோன்னா இந்த கோல்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் ஸ்டோர் பண்ணால் 4 டிகிரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ இப்படி ஸ்டோர் பண்ணும்போதுமே அவங்களுக்கு வந்து அதில் வேஸ்டேஜஸ் வருது. ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்மோனல் ஆக்டிவிட்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுவும் ரெஸ்பயர் பண்ணும், எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் எப்படி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆப்பிள் வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போதே ஆப்பிளுமே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எத்திலீன் எமிட் பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணோம். அதுவும் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அதுவே நேச்சுரலாக எமிட் பண்ணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் 150 ppm அப்படின்னு சொன்னோம். அந்த 150 ppm நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணாட்டினாலுமே ஈவன் பனானாவே ஒரு 4 நாள் விட்டிங்கன்னா பனானாவிலேருந்து வேறு எத்திலீன் எமிட் பண்ணும். ஏன்னா அது நேச்சுரலாகவே எமிட் பண்ணுற மாதிரி ஒரு தன்மை இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆப்பிள் பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்பிளுமே நேச்சுரலாக அந்த எத்திலீன் எமிட் பண்ணும்போது அந்த ரூம்குள்ளே எத்திலீன் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்பிள்லாம் டக்குன்னு வந்து ராட் ஆக ஆரம்பிச்சிடும், டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மானிட்டரிங் சொல்யூஷன் மாதிரி கொடுப்போம். என்ன பண்ணுவோம், நம்மளோட சென்சார்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம எத்திலீன் சென்சார் இருக்கும், டெம்பரேச்சருக்கு, CO2க்கு, ஆக்சிஜனுக்குலாம் சென்சார் கொடுத்துட்டு அதோட ரெஸ்பிரேஷன் ரேட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரெஸ்பயர் பண்ணுது, என்ன பேட்டர்னில் இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ்க்கு சொல்லணும்னா ஆப்பிள்ஸ்க்கு அந்த மாதிரி பார்த்துட்டு என்ன மாதிரி கேஸ் எப்படி எமிட் பண்ணுது, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது, எவ்வளோ எத்திலீன் கொடுக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ்னு சொல்லி ஒன்று டிசைன் பண்ணுவோம். ஸ்க்ரப்பர்ஸ் பேசிக்கலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரூமில் எக்ஸஸாக தேவையில்லாத கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ எத்திலீன் கேஸ் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எங்களோட ஸ்க்ரப்பர் உள்ள வச்சுட்டோன்னா அது ஒரு ஃபில்டர் மாதிரி, அதுக்குள்ளே இந்த ஏர் போயிட்டு வரும்போது எக்ஸஸாக இருக்கிற எத்திலீனை வந்து அப்சார்ப் பண்ணிடும், எக்ஸஸாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ இப்படி அப்சார்ப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா என்னால் ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு கமாடிட்டி நீங்கள் 1 வீக் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா என்னால் இப்போ வந்து ஒரு 1.5 வாரமோ இல்லை 2 வாரமோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேஸ்டேஜஸ் கம்மியாகுது. இன்னொன்று வந்து ஒரு சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வெங்காயம் பார்க்குறீங்க, இல்லை தக்காளிலாம் பார்க்குறீங்கன்னா வாரம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சொல்யூஷன் ஒரு ஃபார்மர் கிட்டே நாங்கள் டேரெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா ஃபார்மரை அதை ஸ்டோர் பண்ணி எப்போ சேல் பண்ணணுமோ சேல் பண்ணலாம், அவர் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் அவருக்கு கொஞ்சம் லாபம் பார்க்குறனா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் இப்போ நம்ம கவர்மெண்ட் சொல்கிறாங்க நம்ம ஃபார்மர் இன்கம் டபுள் பண்ணணும், ஸோ ஃபார்மருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வி ஃபீல் நோ தட் வில் ஹெல்ப் ஃபார்மர் டு இன்க்ரீஸ் தேர் இன்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமும் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து இந்த ரைப்பனிங் சைடில் உள்ள கேஸ் இன்ஜெக்ட் பண்ணி எப்படி ஆர்கானிக்காக ரைப்பன் பண்ணணுங்கிறது, இன்னொன்று வந்து உள்ளே இருக்கிற கேஸை வெளியே எடுத்து எப்படி அதோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 சைடுமே பண்ணியிருக்கோம். இதை எங்களோட யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்பிள்ஸ்க்கு பண்ணியிருக்கோம், இந்த ரைப்பனிங் சைடில் வந்து நாங்கள் வந்து மேங்கோக்கும் பனானாக்கும் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து இந்த பொமோகிரானட்ஸ்க்கு பண்ணணும்னு இருக்கோம், அதுக்கப்புறமா வந்து கிவிஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். அதாவது உங்கள் ஐடியாலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது வந்தால் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் தான் சமூகத்துக்கு, அல்லது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப நல்லது. இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஒரு நம்பி கன்சியூம் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது.
இப்போ எந்த கம்பெனி தொடங்கினாலும் எந்த ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு காம்படிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் 2019க்கு அப்புறம் 2020 தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? 19 ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ இந்த ஒரு 5 இயர்ஸில் இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக வந்திருக்கீங்க, சர்வீஸில் இறங்கி. அந்த சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அந்த சேலஞ்சஸ் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு வீட்டு சூழல் வந்து எதுக்கு இதில் போனேன், பேசாமல் வேலையை பார்த்துருக்கலாம், மாதம் சம்பளமாக அது கிடச்சிருக்கோம். ரெண்டாவது ஆரம்பத்தில் வந்து நிறைய எதிர்ப்புகள். ஏன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் இன்னும் வரும்பொழுது இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வருமா, நீ பண்ணுறதுனால ஒன்றும் மாறிட போதில்லை சமூகம், அது பண்ணுறது அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சில டிஸ்கரேஜ் ஸ்பீச்செல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. அதை கடந்து தான் வந்திருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இருந்திருக்கும் சில விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி உங்கள் ஜேர்னியில் இந்த சேலஞ்சஸ் என்னவாக இருந்தது? ஸோ சேலஞ்சஸ்னு சொல்லணும்னா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா ஸ்டார்ட்அப்புக்குமே சேலஞ்சஸ் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் வந்திருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 2019 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். 2019 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மதுரையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரையில் எங்கள் வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நானாட்டும் கோ ஃபவுண்டர் 2 பேருமே. ஸோ ஃபுல் டைமாக இருந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் இது ஃபுல் டைமாக இதில் இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி வீட்டில் எல்லார் வீட்லையும் கேட்குற மாதிரி தான், என்ன பண்ணி வேலையில் இருந்தேன்னா இது இருக்கும், இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, எப்படி பண்ண போகிறா, என்ன இது, அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு இருந்த ஒரு கான்டாக்ட்னால ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது நம்மளுக்கு வருதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயும் பேசிட்டு நாங்கள் சென்னை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை மூவ் பண்ணோம். சென்னை மூவ் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போசரும் ஜாஸ்தி இருக்கும், வேறு ஏதாவது இன்குபேஷன் சென்டர் இருந்தால் சப்போர்ட்டும் கேட்கலாம் எப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதால நாங்கள் சென்னை மூவ் பண்ணோம். சென்னை மூவ் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா February 2020 மூவ் பண்ணோம். என்ன ஆச்சுன்னா March 2020 கோவிட் வந்துருச்சு. ஸோ March 2020 நாங்கள் வந்து எங்களால் வந்து நாங்கள் ஒரு இந்த எசென்ஷியல் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months நாங்கள் வந்து கம்பெனி கம்ப்ளீட்லி ஷட் டவுன் தான். பட் நாங்கள் அப்போ 2 ஒர்க்கர் தான் இருந்தோம், நானே கோ ஃபவுண்டர் மட்டும்தான் வந்து எம்ப்ளாயாக இருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்லைன்லேயே கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படிலாம் நெட்ஒர்க் இருக்குது, ஏதாவது மென்டார்ஸ் கிடப்பாங்களா, மென்டார்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி டைமில் எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லையே, ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது ரிசர்ச் போடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இது பார்த்தோம். ஸோ 8 months அப்புறமா நாங்கள் வந்து ஒரு டபுள் மைண்டடாக தான் இருந்தோம். ஓகே இப்போ நம்மள்ட்ட கேஷ் வேறு இல்லை, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை வேண்டாமா, ஸோ என்ன மாதிரி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் மூலமாக இன்னொரு சின்ன ஆர்டர் கிடச்சிது. இவங்க சின்ன ஆர்டர் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ஆர்டர் ட்ரை பண்ணோம், ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோம் நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா ஓகே நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட் எம்ப்ளாய் நாங்கள் ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டார்ட் அப் ஜர்னி அப்படி இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து செகண்ட் சார்ட் ஆஃப் சேலஞ்சஸ் பார்த்தோம்னா ஸ்கேலிங் அப் ஃபேஸில் வரும். பேசிக்காக இப்போ எப்படின்னா வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு பார்த்துட்டே இருப்போம், அது மார்க்கெட்டில் கொடுப்போம், மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி ஒரு டைம் வரும். வந்ததுக்கப்புறமா ஓகே இப்போ நம்ம கம்பெனியை ஸ்கேல் அப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ஃபண்ட் வேணும். இன்னொன்று நம்ம ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலையை மற்ற ஆள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும், அதாவது டெலிகேட் பண்ணிட்டு மற்ற வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு சேலஞ்சஸ் வரும். ஸோ நம்ம சரி இந்த வேலை நம்ம பார்த்துட்டு இருந்தோமே, வேறு ஆள்கிட்ட கொடுத்தா கரெக்டாக பார்ப்பாங்களா இல்லை எப்படி இருக்கும், ஸோ அப்படி கொடுத்தா நம்ம எப்படி அவங்கள கைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்கேலிங் அப் ஃபேஸோட சேலஞ்சஸுமே எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எங்களுக்கு நிறையா மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் போயிட்டு பேசிட்டு அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த சேலஞ்சஸ் பற்றி சொன்னீங்க, அதாவது எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா பேசிக்காக இந்தியாவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்கும், அது உங்களுக்கும் வந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அது என்னென்னா எல்லாருக்குமே இந்த கொரோனா ஒரு பெரிய சேலஞ்சு, அதுவும் உங்களுக்கு புதுசாக உள்ள வரும்போது ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். ஐயோ தெரியாமல் வேலையை வேறு விட்டோம் அப்படின்ற அந்த இது வந்திருக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், இந்த தன்னம்பிக்கையில் மேலே வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. இப்போ மார்க்கெட்டை பற்றியும் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஒரு இது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான் உங்களுடைய சர்வீஸு. இப்போ ஸ்டார்ட் அப்பாக நிறைய பேர் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு ஐடியா இருக்கும், சில பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, சில பேர் வந்து இப்போ தான் படிப்பு முடிச்சிருப்பாங்க, ஒரு கிராஜுவேட்டாக பிடெக்காவோ அல்லது எனி கிராஜுவேட். ஆனால் ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஐடியா இருக்குது, என்கிட்ட அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ரோட்டோடைப் ஐடியா இருக்குது, ஆனால் எனக்கு யாரை போய் பார்க்குறது தெரியல, என்ன பண்ணணும், யாரை போய் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் தெரியணும். ரெண்டாவது வில்லேஜில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல் ஐடியாலாம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து சென்னைக்கு போய் பண்ணுறதே பெரிய விஷயம், அதில் போய் யாரை போய் பார்க்குறது அப்படின்பொழுது இப்போ நீங்கள் ஐஐடி ரிசர்ச் பார்க்க சொன்னீங்க. இந்த ஐஐடின்னு அவங்களுக்கு உள்ளே வர்றது ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு நம்மளை உள்ளே விடுவானுன்ற ஒரு அச்செல்லாம் இருக்கும். நம்ம ஈஸியாக இப்போ நம்ம வந்துட்டோம், நம்ம சிட்டிலே இருக்கோம், நம்மளுக்கு தெரியுது. அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ தொடங்கணும், எனக்கு நல்ல ஐடியா இருக்குது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னைய கேட்டால் ஃபஸ்ட்டு
ஸ்டார்ட் பண்ணிட்டு யோசிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும், எங்கேயுமே முடியாதுங்கிற மாதிரி. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இன்குபேஷன் சப்போர்ட் வந்து நீங்கள் சென்னை வந்து தான் எடுத்துக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஊரில் தான் கிடைக்குங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலுமே அந்தந்த ஊர்லேயும் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியே வந்து Tier 2 Tier 3 சிட்டிஸ் இருக்க இன்குபேஷன் செல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு சில இன்குபேஷன் செல்ஸ் அந்தந்த ஊர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இந்த ரீசன் எதுக்கு இன்குபேஷன் செல் அப்ரோச் பண்ணணும்னு சொன்னால், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்கும், என்ன பண்ணணுமே தெரியாது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா எப்படி ப்ராடக்டாக மாற்றணும், அதுக்கு ஏதாவது ஃபண்டிங் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஐடியா இருக்குப்பா காசே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான்லாம் தான் கேட்பேன். இப்போ கவர்மெண்ட் கிராண்ட்ஸே 2-3 இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஐடியா நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷனுக்கு தான் கிராண்ட் கொடுக்க போகிறாங்க, காசு வந்துடும், நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கிராண்ட் கிடைக்கலன்னா அதாவது டிட்டர்மினேஷன் இஷ்யூவாக இருக்கும், திரும்பவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அந்த கிராண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இனிஷியல் ஃபேஸுக்கு ஒரு மணிங்கிறது வந்து ஒரு பெரிய பேரியரே கிடையாது. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபினான்ஸ் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பதில் தான். ஸோ அந்த ஐவிபி கிராண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கிராண்ட்ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணி அது கிராண்ட் எடுத்தோம்னா அந்த கிராண்ட் மணியை எப்படி நம்ம ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்து. ஸோ அதுக்கு ஒரு கைடன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மென்டார் தேடலாம். உங்கள் ஊர்லேயே வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவரோ இல்லை ஆல்ரெடி ஏதாவது கம்பெனி வச்சு ரன் பண்ணுறவரோ அவர் ஒரு மென்டார்ஷிப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இன்குபேஷன் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வே ஃபார்வர்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் 2019 தொடங்கி இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பாக கம்ப்ளீட் ஸ்டார்ட் அப் இப்போ பிஸ்னஸில் இறங்கியாச்சு. ஓரளவுக்கு லாபம் வந்துட்டுருக்கோம். இப்போ ஆனால் எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து அதோடு நிற்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஒரு கம்பெனியாகவும் அதுவே வந்து ஒரு பிராண்டாகவும் பிராண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டியூஷன் லெவல் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஐடியா என்ன? ஸோ எங்களுக்கு எப்படின்னா சார், நாங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற இந்த 2 டிவிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹியூமிடிட்டி, கேஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படி அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் போகலாமா அப்படிங்கிறது தான் ஒரு பிளானாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ரிலேயே இது 2 இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் ஃபார்மிங் இருக்குது, ஃபார்மிங்குள்ளே எப்படி இது கொண்டு போகலாங்கிறது. இன்னொன்னா பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குமே இது தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எப்படின்னா ரொம்ப லாங் டேர்ம் கோல் மாதிரி எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் சொல்யூஷன் இருக்கா, இந்த கம்பெனிகிட்ட போங்க அப்படிங்கிற மாதிரி வரணுங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அஸ் அ லீடர் இன் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட் எவர் இஸ் த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்க, கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், ரொம்ப சஸ்டைனபிளான வேலை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பார்க்குறோம். வெரி குட், வெரி குட். அதாவது ஒரு என்வாயரன்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம் அந்த கம்பெனி அப்படின்னும் போது நீங்கள் ஒரு தனித்துவம் ஆனால் உங்கள் பேர் ஞாபகம் வரணும். அது வந்து வாழ்த்துக்கள் எங்களுடைய டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக. உங்களை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கும், அப்படி ஒன்று இருக்குது. இல்லை இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், என்னென்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு தெரியும், இந்த நீங்கள் சொன்ன அந்த அவங்க டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். சில கம்பெனி அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, சப்ளையர்ஸ். அவங்கக்கிட்ட பார்க்கும்போது ஓகே இது இங்கே தான் விளைஞ்சது, இது இவ்வளோ நாள் பழுக்க வச்சாங்க, சாப்பிட்லாம். இதில் அந்த அளவுக்கு எத்திலினுடைய எக்ஸஸாக இல்லை, அந்த பிபிஎம்ன்றதெல்லாம் தெரிய அளவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் வாங்கும்போது பார்த்து வாங்குவோம் நாங்கள் கூட. ஸோ அந்த ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு டெக்கேடில் ஒரு ஸ்டாண்டர்டு இவங்க தான் இதுக்குன்னா இவங்க தான் ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி வரணும், வளரணும் அப்படின்ற வாழ்த்துறோம். டிடி தமிழ் நேயர்களாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.